ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் கீமா மசாலா. இது ஹோட்டல் போனால் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் என் ஸ்டைலில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் சோம்பு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணிக்கு போடுற ஐட்டம் மசாலா, அந்த வாசனை மசாலா எல்லாம், அந்த ஸ்பைஸ்லாம் போடணும். ஆனால் வந்து இதை நான் சப்பாத்தியில் உள்ளார ரோல் பண்ண போகிறேன். அதனால் நான் சோம்பு மட்டும் போட்டுட்டு அந்த ஐட்டத்தெல்லாம் நான் பொடி பண்ணி போட போகிறேன். அப்படி அது இல்லைன்னா கரம் மசாலாவாக போட்டுக்கலாம். அப்போ வந்து பல்லாரி 2 போட்டிருக்கேன் சோம்புக்கு அப்புறம் கல்லுப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வரேன், ஒரு கிரேவி பதத்துக்கு வரத்துக்காக. ஒரு பல்லாரியை மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி 2, அதுவும் வந்து மிக்சியில் அடித்து போட போகிறேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாகவே எடுத்துக்கோங்க, இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி போட்டுட்டு தண்ணி ஊற்றினேன். அது அந்த கரம் மசாலா, அந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ வந்து கட் ஆகிட்டு, அது எனக்கு தெரியல. நான் அப்படியே அடுத்தது பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது வீடியோ கட் ஆகிருக்குன்னு. அதனால் நான் வாயிலே சொல்லிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ருக்க நேரத்துக்குள்ளே இப்போ வந்து முட்டையை வந்து தனி பவுலில் உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நுரக்கலம்பாக அடிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் போட போகிறது 4 முட்டை தான். ஆனால் வந்து அதோடய குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அப்புறம் மிளகாத்தூள் 2ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா நுரக்கலம்பாக அடிக்கணும். அது அடிக்காமல் ஊற்றுனீங்கன்னா பத்தாது. ஒரு 4 பேர் சாப்பிட 4 முட்டை பத்தாது. ஆனால் நல்லா அடித்து ஊற்றுனீங்கன்னா 4 பேருக்கு தாராளமாக போதும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரகம், மிளகு, அந்த தூள் போட்டிருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் பார்க்கலாம், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ கட்டான டயத்தில் அதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். வேறு எதுவும் அதில் எக்ஸ்ட்ரா போடல. கரம் மசாலா போட்டிருக்கேன், அவ்வளோதான். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சது சைடில் தெரியுது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முட்டையை அதில் ஊற்றணும். அவசரப்பட்டு ஊற்றிட்டோம்னா அது வந்து இந்த கிரேவி மாதிரி இருக்காது. அதனால் முட்டை அடித்ததை நல்லா ஊற்றி விட்ருங்க. இப்போ அதை வந்து கிண்டக்கூடாது. கிண்டாமல் அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடணும். இப்படி இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் இது இதே மாதிரியே கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படி ஃப்ளஃபி ஆகி வருது பார்த்திங்களா. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா மேலே கிளம்பி வந்துடும். 4 முட்டை தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதனால் அடித்து போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப கிண்டிடக்கூடாது. அடியிலேருந்து மேலே அப்படி திருப்பி வைக்கணும். கரண்டிலே ஊற்றிட்டோம் போல், கரண்டிலே அது ஒட்டியிருக்கு. நல்லா கீழே உள்ளதை மேலே அப்படி திருப்பி வச்சுட்டு, அதுவும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே சின்ன முட்டையாக ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தூளும் இன்னும் கொஞ்சம் வேணால் உரப்பு பத்தலைன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து திக்கான பதம் வரவே வராது. அதனால் அதுக்கு வந்து சோளம் மாவு தண்ணியில் கரைச்சி அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரொம்ப திக்காய்க்கிறாதீங்க. அது நிறைய சோள மாவு போடக்கூடாது. ஓரளவு போட்டு கொஞ்சம் திக்னஸ் இருந்துச்சுன்னா போதும். அப்போ அந்த சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணும் போது அது நல்லாயிருக்கும். இதிலே வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தியில் அதை வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் திக்கானன்னா இறக்கிக்கலாம். இப்போ ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டிஃபன் பாக்ஸுக்கெலாம் வச்சா சாஃப்டாக இருக்கும், அதில் ஊறி போய் நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வாயில் கடிப்படும் இல்லையா, கிராம்பு இதெல்லாம். அதனால் நான் அதில் போடாமல்
ரோல் பண்ணால் மட்டும் தனியாக தூளாக போட்டுருவேன். ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.